அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் காவிரி ஆற்று பெருகை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விராலிமலையை சேர்ந்த ரஞ்சித் கண்ணன் என்ற மாணவரை போதை கும்பல் அடித்து கொலை செய்துள்ளதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆடிப்பெருக்கன்று காவிரி ஆற்றங்கரையில் கொலை நடப்பது என்பது இந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு சாட்சி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை, கடலூர், நாகை, திருச்சி, கரூர், கோவை, சிவகங்கை, கன்னியாகுமரி என தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக கொலை தொடர்பான செய்திகள் வந்த வண்ணமாக இருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். வாரந்தோறும் ராசி பலன் போடுவது போல கொலைப்பட்டியலை நாளிதழ்கள் பிரசுரிக்கக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது என திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது நீங்கள் உங்களுக்காக செய்து கொள்ளக்கூடிய விளம்பரம் கிடையாது என்றும் சீரான சட்டம் ஒழுங்குதான் அதற்கான அடிப்படை என்பதை உணர்ந்து அதிமுகவினுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டும் செலுத்தக்கூடிய கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளில் திமுக அரசு ஈடுபட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாகவும் அதனை சரி செய்ய வேண்டிய கடமை திமுக அரசுக்கு இருப்பதாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.